படம் வெல்லுதில்ல. பெரிய படம் சின்ன படம்லாம் ஒன்றும் இல்லை. அண்மையில் நான் வந்து கோர்ட்டுன்னு ஒரு படம், தெலுங்கு படம், ஏதோ இரவுல ரொம்ப நேரம் கொஞ்சம் மண்டை அழுத்தமாக இருந்தால் தூக்கம் வரலைன்னு கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பேன். ஒரு யாராவது சொல்லி அண்ணன் இந்த படத்தை பாருங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து தூங்குறது. ஆனால் அந்த படத்தை போட்டேன், தூங்கவே முடியல. கோர்ட்டுன்னு ஒரு படம், இது தமிழ் பதிப்பு பார்த்தேன். சின்ன படம், 6 கோடிக்கு எடுத்தாங்களாம். நான் பார்க்கிற போது எனக்கு சொன்னாங்க 60 கோடி வசூலிச்சிருக்குன்னு அப்படின்ட்டு. அப்ப இவங்க சொன்ன மாதிரி பெரிய படம் சின்ன படம்லாம் ஒன்றும் அளவு இல்லை. ஓடுற படம் ஓடாத படம் தான். இப்ப என்னுடைய தம்பி நம்ம ஜேஎஸ்கே எடுத்திருக்க ஃபயர்னு ஒரு படம், அன்னைக்கு எங்க அண்ணங்கள்லாம் சொன்னாங்கன்னு பார்த்தேன். ரொம்ப குறைந்த முதலீடு, ரொம்ப நல்ல லாபம் அடைஞ்சிருச்சு. அதனால மிகப்பெரிய நட்சத்திரங்கள் நடிச்ச படமும் தோத்துருக்குது, சாதாரண படங்கள்லாம் வென்றிருக்குது. அதனால நம்ம படம் வெல்லும், நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க. திரையரங்குல சின்ன படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு சூழல் சரியில்லை, நமக்கு ஒரு சூழல் வருது. இருங்க, பெரிய பெரிய வளாகங்கள்ல சின்ன படங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சட்டம் வரும். அது வரும், காலம் வரும் என்று நம்ம காத்திருக்கிறது இல்ல, நமக்கான காலத்தை நாம உருவாக்கணும். அப்படி ஒரு காலத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். இங்க சொன்ன இந்த மேல 90க்கு போயிடணும் அப்படின்னா இல்ல, 2026லயே நம்ம அந்த 90 காலத்தை மறுபடியும் உருவாக்க முடியும். அதெல்லாம் ஒண்ணு அவ்வளவுதான், எதுவும் கிடையாது, எதுவும் முற்று கிடையாது. ஒரு வாக்கியம் முற்று பெறும்போது இன்னொரு வாக்கியம் தொடங்குது. இங்க புள்ளி வச்சா இன்னொரு வாக்கியம் தொடங்குது. அதனால அதெல்லாம் நினைச்சு இது பண்ணிடாதீங்க. நாங்கெல்லாம் வந்து திரைத்துறையை வந்து எப்படி சொல்றது, உயிரை விட மேகலா நேசிச்சவங்க நாங்கெல்லாம். படுக்க இடம் இல்லாம ஏவிஎம் சுடுகாட்டுல படுத்து கிடந்தவங்கன்னா அப்ப எவ்வளவு காதலிச்சிருக்கோம்னு பாருங்க. பல இரவுகள் பட்டினி கிடந்திருக்கோம், பல இரவுகள். அவ்வளவு அன்பு காதல் இந்த திரைத்துறை மேல. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, பின்பு நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலேன்னு இருக்கு. ஒரு குழந்தைக்கு முதல் ஆசிரியை அதனுடைய பெற்றோர்கள் தான், அதனுடைய தாய் தான். சொல்றான் பாருங்க ஒருத்தன், உலகத்தின் எல்லா செல்வங்களையும் ஒரு தட்டிலையும் தாயின் பேரன்பை ஒரு தட்டிலையும் வச்சா தாயின் பேரன்பு இருக்கிற தட்டு தான் தாழ்ந்து இருக்கும்ன்றான். நீங்க எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் போங்க, எவ்வளவு ஒரு உயரத்திற்கு வேணாலும் போங்க, உங்களை பார்த்து பொறாமைப்படாத ஒரே உயிர் உலகத்தில் உண்டென்றால் அது உங்களை பெற்ற தாய் தாங்கிறான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.